புதுசா அடிக்கிற 2000 நோட்டு போகுமா போகாதனே தெரியாம ஒரு புது நோட்டை ஒருத்தன் வந்து அறிமுகப்படுத்துறான். இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல. என்ன தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்போ வரும்னு தெரியாம இந்தியன் காத்துக்கிட்டே இருக்கான். நோட்டை தடை பண்ற அன்னைக்கு சொல்றான், நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது, 2 நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது, 3வது நாள் சரியா இருக்கிறாங்க. அதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும், உனக்கு 70 கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம்னு. கணக்கு சரியா வரும் பாத்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சோம். சேக்குவாரா 2000 வருஷம் கழிச்சு என்னவாரு தெரியலையே, வள்ளுவன் 2000 கழிச்சு இருக்கானே. அப்ப சேக்குவாரோட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான் வள்ளுவன். அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான்? அப்புறம் எல்லாரும் கருணாநிதி வீட்டுலாம் பிறக்கணும். அப்பதான் நிதினு பேரும் புகழும் இருக்கும். 160 எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத. அதுக்கு மேல நேரம் இல்ல படிக்கிறதுக்கு. இந்த உலகத்தின் முதல்ல 1330 ட்வீட் எழுதுனவன் திருவள்ளுவர் தான். 1.25 அடியில. நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான். அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான். நம்ம பாரதி பேசும்போது தோழர் சொன்னாரு, எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறது பூரா கடன் தான். இந்த பதாகை கடன், இந்த மேடை கடன், இந்த ஒலிபெருக்கி கடன், முழுக்க கடன் அப்படின்னாரு. எனக்கு இந்த அரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒப்புரவு ஒழுகுங்கிறதா உங்களுடைய மந்திரம்னு இங்கே வந்து தான் படித்தேனா. அப்போ அவர் எல்லாமே கடன்னு சொல்லும் பொழுது எனக்கு மறுபடியும் திருவள்ளுவரே ஞாபகத்துக்கு வந்தார். ஒப்புரவினால் கேடு வருமனில் அக்தொருவன் விற்று குழல் தக்கது உடைத்துங்கிறதான் குறள். நீ அடுத்து நல்லது செய்யறல, பிறருக்கு நல்லது செய்யறதுனால கேடு வரும் தெரிஞ்சா எதையாவது வித்தாவது அந்த கேடை வாங்கிரு. ஏன்னா அந்த கேடு எல்லாருக்கும் கிடைக்காது, நல்லது செய்யறவனுக்கு மட்டும் தான் கிடைக்குங்கிறது. நான் வந்து ரொம்ப சுருக்கமா கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் பேசிடுறேன். காரணம், பொதுவாக கூட்டங்களுக்கு வந்து தாமதமாக என்ன சிரமம்னா, பேருந்துல போற ஆள்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி போகணும் இல்லையா, இல்லை யாரோ ஒருத்தர சேர்ந்து போகணும். வண்டி வச்சிருக்காள், காலையில் பெட்ரோல் போட்டுக்கலாம்னு நினைச்சா இப்போ ராத்திரியே பெட்ரோலை போட்டு போயிடுவோம், லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் கையில் வெறும் 100 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த 100 ரூபாயை நாளைக்கு வச்சுக்கலான்னு இருக்கும்போது காலம் தாழ்த்தி உங்கள் பையில் இருக்க 100 ரூபாயை இன்னைக்கே செலவழிக்க வச்சிட மாட்டேங்கிற உறுதியோட சீக்கிரம் முடிச்சிடறேங்கிறதா சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு நாடு, ஒரு புது நாணயம், ஒரு புது தாள் அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்துகிற தாள் இந்த நாட்டில் 1,04,500 ஏடிஎம் மிஷின் இருக்கு, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அந்த டெல்லர் மிஷினுக்குள்ள புதுசாக அடிக்கிற 2000 நோட்டு போகுமா போகாதனே தெரியாம ஒரு புது நோட்டை ஒருத்தன் வந்து அறிமுகப்படுத்துறான். இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். என்ன நோட்டை தடை பண்ற அன்னைக்கு சொல்றான், நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது, 2 நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது, 3வது நாள் சரியா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்போ வரும்னு தெரியாம இந்தியன் காத்துக்கிட்டே இருக்கான். நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருங்கிறான். வரவே வராது. அதுக்கும் வள்ளுவன் சொல்றான். அதுக்கு வள்ளுவன் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு மந்திரி பக்கத்துல பழுதென்னும் மந்திரி பக்கத்துள் தெவோர் 70 கோடி உருங்குறான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும், உனக்கு 70 கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம்னு. கணக்கு சரியா வரும் பாத்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சோம். ஒரே ஒரு தப்பான முடிவு போதும் 70 கோடி எதிரியை சம்பாதிச்சிடும். வள்ளுவன் காலத்துல 70 கோடிங்கிறது மிகப்பெரிய, எப்பொழுதும் எளிமையும் 7 சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வள்ளுவர் தன் புத்தகம் பூரா. அவர் இந்த ஒரு குறள்ல தான் 70 கோடிங்கிறார். 70 கோடி பெரிய வால்யூம்ல பெரிய நம்பர். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, 70 கோடி சொல்றாரு. ஒரே ஒரு பழுதென்னும் மந்திரி பக்கத்துல இருந்தா போதுங்கிறது. அப்ப ஏன் வள்ளுவன் இருக்கான்னா, பாரதி பேர் சொன்னார்ல, சேக்குவாரா போய் சேர்ந்த அளவுக்கு இளைஞர்ல போய் சேரல. இல்ல, சேக்குவாரின் காலம் சின்னது. சேக்குவாரா 2000 வருஷம் கழிச்சு என்னவாரு தெரியலையே, வள்ளுவன் 2000 கழிச்சு இருக்கானே. அப்ப சேக்குவாரோட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான் வள்ளுவன் இல்லையா. சேக்குவாரா என்ன ஆவாருங்கிற 2000 வருஷம் கழிச்சு யோசிப்போம். வள்ளுவர் வந்து சேர்ந்துட்டாரு, வள்ளுவர் இருக்காரு, வள்ளுவர் ஞாபகத்தில் இருப்பாரு. வள்ளுவர் இப்படி எல்லாம் இளைஞர்கள் படிக்கலையே, இளைஞர்கள் செய்யலையே, இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற என்ன பிரச்சனைனா, எல்லார் பாட புத்தகத்துல இருந்தும் மனப்பாட பகுதியா இல்லாம திருக்குறளை தூக்கிட்டா வள்ளுவர் வந்து சேர்ந்துருவாரு. ஒரு புள்ள அரங்கத்துல ஓடிக்கிட்டே இருக்கு, மேடை ஏற வர்ற புள்ளைய திருப்பி அமைக்கி பின்னாடி ரிவர்ஸ்ல கூப்பிட்டு தான் அந்த புள்ள கத்திக்கிட்டே தான் இருக்கும். விட்டுற வேண்டியதான அந்த புள்ளைய, கத்தாம இருந்துடும் பேசாம இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தர் அமைக்கி வச்சு படினா எப்படி படிப்பான்? படிக்கவே மாட்டான். ஒரே வேலை வள்ளுவர் வந்து சேர்றதுக்கான வழி பள்ளிக்கூடங்கள்ல இருந்து மனப்பாட பகுதியா திருக்குறள் எடுத்துட்டோம்னா வள்ளுவர் வந்து சேர்ந்துருவார் எல்லாத்தையும். அப்படிதான் நான் நம்புறேன். பாலாஜி சக்திவேல் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, அந்த படம் ரொம்ப பிரமாதமா, நீங்க படம் எடுத்துட்டு உங்களுடைய ஆதங்கம் தான் உங்களை அவ்வளவு பேச வைக்குது, பேசாதீங்க. அதான் படம் பேசிருச்சே, நீங்க ஏன் சொல்றீங்க?
நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான். அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான். அதனால பேசாதீங்க. இன்னும் காரணம், பல இடத்துல நீங்க திரையிட போறீங்க, இந்த படத்தை முன்னோட்ட திரையிட போறீங்க, படத்தை திரையிட போறீங்க. எல்லா இடத்துலயும் இப்ப படம் முடிஞ்ச உடனே இவங்க தான் டைரக்டர் சொல்லுவாங்க, மேலே ஏறி ஒரு கணம் மனசுல சத்யராஜ் நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி அகலமா சிரிச்சுட்டு உட்கார்ந்துருங்க. இதாண்டா நீங்க பண்ணி வச்சிருக்க வேலைன்னு. அப்ப திவ்யா பேசும்போது பாலாஜி சக்திவேல் சொன்னாரு, திவ்யா பேசுனது எதுவுமே எனக்கு கேட்கல, ஆனா எனக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு ஒரு குரல் இருக்கு, புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும்னு. பேசிக்கலாம் வேண்டியது இல்ல, ரெண்டு பேரும் ஒத்த சந்திரனா அதுவே நட்பு தந்திரம்ங்கிறான் வள்ளுவன். இப்படி நீங்க எந்த இடத்த தொட்டீங்கன்னாலும் அதுக்கு எல்லா பூட்டுக்கும் இந்த உலகத்துல சாவி வச்சிருக்க ஒரே ஒரு ஆள் வள்ளுவர் தான். சாவி இல்லாத பூட்டே கிடையாது அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் சாவி இருக்கு அவர்கிட்ட. இதை இன்னைக்கு இவ்வளவு பேர் படிக்கிற ஐயா ட்ராட்ஸ்கி மருத்துவர்கள் பேசும்போது சொன்னாங்கல்ல, இமேஜஸ் தான் முக்கியம், இமேஜஸா இல்லாம இருக்கு படிமங்கள், அதான் இமேஜஸ் தான் சொல்லுவோம், படிமங்களா இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திருக்குறள் 7:2 அடி 1.25 அடி எல்லாருக்கும் தெரியும். திருக்குறள் ஆச்சரியம் என்னன்னா, அந்த 1.25 அடியில 3 அடிக்கு உதாரணம் இல்லையா, தொட்டனை தூரும் மன்னக்கேன்னு உதாரணம், மாந்திரதம் கற்றனை தூரும் அறிவுதான் செய்தி, அதுல உதாரணம் சொல்லி இது. அதுல ஒரு ஆகச்சிறந்த குறள் ஒன்று இருக்கு இன்பத்து பால்ல, முறிமேனி முறிமேனி முத்தம் முறிமேனி முத்தம் முறுவல், முறிமேனி முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேளுன்கண் தோல் அவளுக்கு வேய்ந்தோல் அவளுக்கு. சரியா வந்துருச்சு. இந்த குறள் என்னன்னா, ஒரு பெண்ணை பத்தி சொல்றான் அவன், என் காதல் எப்படி தெரியுமான்னு, 1.25 அடியில 5 இமேஜ், முறிமேனி செந்தளிர் மேனி அவளுக்கு சொல்ல வர்றான் அந்த பொண்ணை, செந்தளிர் மேனி, முத்து போன்ற சிரிப்பு, மூங்கில் போன்ற தோள்கள், வேலுள்ள கண்ணு, அவதான் அவ, இவ்வளவுதான் இருக்கு. அவளுக்குங்கிறது மட்டும் தான் குறள், மற்றது எல்லாமே என்னன்னா முறிமேனி முத்தம் முத்தம் முறுவல் வெறி முறிமேனி. யார் சொன்னது அத? பிரமாதம். ஏன்னா ஒரு குறளுக்குள்ள இத்தனை இமேஜ் சொல்றது இருக்குல்ல, சொன்னதுனாலதான் வள்ளுவன் நிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். ஒரு பிரமாதமான குறள் இருக்கு. நம்ம என்னன்னா, கண்ணாசன் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, திருக்குறளை அறம் படிச்சு பொருள் படிச்சு இன்பத்து பால் படிக்க வைக்காதீங்கடா, எவனுமே படிக்க மாட்டான். உலகத்துல மனிதன் தேடுவது இன்பம், இன்பம் தான் முதல்ல படிக்கணும். இன்பம் வேணும்னா என்ன செய்யணும்? பொருள் வேணும், பொருள் இருந்தா தான் இன்பம் வரும். அதனால முதல்ல இன்பத்து பால் படிக்க சொல்லு, படிச்சதுக்கு அப்புறம் பொருள் பால் படிக்க சொல்லு. பொருள் சம்பாதிக்க போகும்போது அறம் வேணும், அப்புறம் அறத்து பால் படிச்சுக்கலாம். எல்லாரும் படிச்சிருவான் பாரு. நீங்க எல்லோரும் திருக்குறளை பத்தி பரவலா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த இமேஜ் சொன்னது தொடர்ச்சி அவனு சொல்றேன். ரோட்ல நான் ஒரு பையனும் பொண்ணும் பாத்துக்கிறாங்க, 2 பேரும் காதலர்கள், முன்னரே தெரியும். ஆனா இன்னைக்கு பொண்ணு அவன் அண்ணனோட வர்றா, பையன் அவங்க அப்பாவோட வர்றான். 2 பேரும் வந்து விஜயா போறம்மாள் வாசல்ல பாத்துக்கிட்டாச்சு. அவன் இறங்கி வர்றான், அவன் ஏறி போறான். இங்க கூட அப்பா அந்த பக்கம் அண்ணன் நிக்கிறான். அப்ப இந்த 2 பேர் எப்படி பாத்துக்குவாங்க? யாருமே தெரியாதது போல பார்த்து கடந்து போயிடுவாங்களாம். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உலங்குறான். வேற யாரு கண்ணே இல்ல. ஏதிலார் போல அவன் யாரோ அவ யாரோ அப்படிங்கிற மாதிரி பொதுவா கேஸ்ட்னு ஒரு சொல் இருக்கும் இங்கிலீஷ்ல. அதை போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உலங்குறான். அதனால நீங்க வந்து இன்பத்து பால் படிங்க. எல்லாரும் இன்பத்து பால் படிச்சா தன்னால பொருளுக்கு வந்துருவீங்க, பொருளுக்கு வந்தா தன்னால அறத்துக்கு வந்துருவீங்க. அதாவது இந்தியா வந்து ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு 100 வருஷமா. அதுக்கு முன்னாடி இந்தியா இல்ல வேற 100 வருஷமா இல்ல 3 வருஷம் ரொம்ப குறைச்ச காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்தியா ஒண்ணு இல்ல, அது ஒன்னாவே இருக்க முடியாதுங்கிறதுக்கு வள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் இருக்குது, செப்பின் புணர்ச்சி போல், செப்பின் புணர்ச்சி போல் கூடினாலும் கூடாது, செப்பின் புணர்ச்சி போல் கூடினாலும் கூடாது உட்பகை உற்ற குடிங்கிறார். செம்பு பாத்திரம் வச்சிருக்கோம்ல, சிமிழ் இருக்குல்ல, சிமிழ்ல ஒரு மூடி இருக்கும், தட்டி விட்டா கொட்டிடும். அந்த மூடி வந்து புணர்ச்சி போல, அது அந்த பாத்திரமும் அந்த மூடியும் சேராது, ஆனா ஒரு மூடி இருக்காங்க. அது மாதிரி கூடினாலும் கூடவே கூடாது. எதுனா உட்பகையில் இருக்க கூடி வந்து கூடவே கூடாதான். அவன் அவன் தண்ணி தர மாட்டேங்கிறான், நம்ம அவனுக்கு கரண்ட் தர மாட்டேங்கிறான், இவனுக்கு காய்கறி கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் இவனுக்கு தர மாட்டேங்கிறான். இதெல்லாம் சேர்த்து ஒன்னா இருக்குமா? ஒன்னா இருக்காது. இது உட்பகை உற்ற கூடி, செம்பின் புணர்ச்சி போல கூடி இருக்க மாதிரி இருக்கும், ஆனா கூடி இருக்காதுங்கிற வள்ளுவர். இப்படி இன்றைய புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்தினது இந்தியாவிலிருந்து நீங்க எதை தொட்டீங்க அதை தொட்டு பொருள் கொள்ளணும், அவ்வளவுதான். திருக்குறள் என்ன சிக்கல்னா, தோன்றி புகழோடு தோன்றுக அதில தோன்றலின் தோன்றாமை நன்றின்னு ஒரு குறள் இருக்கு. எல்லாம் உரை எழுதுறவங்க என்ன எழுதுவான்னா, பிறந்தா புகழோட போற, இல்லாட்டா பிறக்க வேண்டான்னு உரை எழுதுவான் அவ்வளவு பேரும். அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான்? அப்புறம் எல்லாரும் கருணாநிதி வீட்டுலாம் பிறக்கணும், அப்பதான் நிதினு பேரும் புகழும் இருக்கும் இல்லையா? மற்ற வீட்டுல பிறக்கவங்க எப்படி புகழோட பிறப்பான், பணத்தோட பிறப்பான், பிறக்க மாட்டான். அப்புறம் பின்னாடி தான் அதை சேர்ப்பான். அப்ப அந்த குறளுக்கு அர்த்தம் என்ன? தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு. ஒரு மேடையில, ஒரு சபையில, ஒரு அரங்கத்துல தோன்றும் போது புகழோட தோன்று. அது இல்லையா நீ தோன்ற வேண்டாம், இரு காத்துரு.
அதை சம்பாரி, அப்புறம் மேடைக்கு போன்னு சொல்லுவா. பொருள் கொண்டோம்னா அந்த பொருள் புரிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு குரலும் இன்னொரு குரல் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். இலர், அதாவது எல்லா துறையிலும் எல்லாரும் இருக்கும். சினிமாவில் இருக்கோம், எவ்வளவு பேர் வர்றோம், எவ்வளவு பேர் போறோம். திரு மருதுவர்கள் இருக்காங்க ஓவியத்துறையில, எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு பேர் போயிடுறாங்க. எல்லாரும் இருக்கிறது இல்லை. எல்லா துறையிலும் எல்லாரும் இருக்காங்களா என்ன? எப்படி போறாங்க அவங்க எல்லாம்? வள்ளுவன் மறுத்து சொல்றான். இங்க மதுரையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் விரும்புறான்னா அவன் ரொம்ப நோங்குறான்டா அவளுக்குமாங்க, அவன் ரொம்ப நோங்குறான்டாமாங்க. அது நோங்குறங்கிற வார்த்தை வந்து வள்ளுவர் திருக்குறள் வந்து வார்த்தை. அந்த திருக்குறள் சொல்றாரு வள்ளுவர், ஒரு துறையில பல பேர் இருந்தா இல்லாம போயிடுறான். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலர் பலர் நோலாதவர்ங்கிறார். இந்த துறையில ஒருத்தர் இருந்தானே இல்லாம போனவன் பலர், இலர் பலர் ஆகிய காரணம். ஏன் இல்லாம போயிட்டான் அவெல்லாம்? இதுதான் வேலை, இதுதான் சிறப்பு. சார் சொன்னார்ல, இதுதான் அப்டேட். 5 வருஷம் 2 வருஷம் வந்துருச்சு, இதை தெரிஞ்சுக்க. அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்னன்னு அதை நோக்கி அதை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கான்ல. அப்படி நோற்பர் சிலர் தான், அதெல்லாம் இருக்கான். பலர் நோலாதவர், இந்த பலர் தான் வெளியே போனவர், இலர் பலர். இப்படி மிக எளிதா 1.25 அடியில் ஒருத்தன். நான் கேளுங்க, இன்டர்நெட் வந்து நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்ச தலைமுறை, அதே சமயம் சபிக்கப்பட்ட தலைமுறை. என்னன்னா, நான் வந்து படிச்சு கல்லூரிக்கு வர நேரத்தில் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. சரி, கம்ப்யூட்டர் தான் வந்துருச்சேன்னு சொல்லி நான் டைப்ரைட்டிங் படிக்காம விட்டுட்டேன். கம்ப்யூட்டர் அவ்வளவு சீக்கிரமா வந்துடும் நினைச்சு கம்ப்யூட்டரும் படிக்காம விட்டுட்டேன். அதனால கம்ப்யூட்டரும் தெரியாது, டைப்ரைட்டிங் தெரியாது. இப்போ ஒரு விரல் கிருஷ்ணாராவ் தான், நான் உட்காந்து ஒருத்தவங்க எழுத்து பொறுக்கி தான் அடிக்கணும் டைப்ரைட்டிங் மிஷினை தொட்டோம்னா. அந்த மாதிரி ரெண்டுக்கு நடுவில் எல்லா மாற்றங்களையும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சு அது வரும். ரெண்டையும் பார்த்துருக்கோம், அதையும் பார்த்துருக்கோம், இதையும் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறதுல அப்படி இன்டர்நெட் வந்த பொழுது எல்லாருக்கும் ஒரு பிளாக் பேஜ் இருந்துச்சு. அவ்வளவு பேர் ஒரு பிளாக் பேஜ் இருப்பாங்க. எல்லாரும் அவர் ஒரு கருத்து எழுதுவாங்க. எடிட்டர் இல்லாத பேஜுங்கிறதுனால கண்டினியூஸா அது போய்கிட்டே இருக்கும். என்னவெல்லாம் மனசுல தோணுதோ அதை பூரா எழுதுவாங்க. யாரெல்லாம் திட்டணும்னு நினைக்கிறோமோ எல்லாரையும் திட்டிடலாம். அப்படி பிளாக் வந்து எல்லாரும் உங்க பிளாக் என்ன, உங்க பிளாக் என்னன்னு கேட்கறது ஒரு பெரிய ஃபேஷன். அப்ப ஒரு பிளாக் ஸ்பாட்டுக்கு சொல்லணும். பிளாக் சுருங்கி ஃபேஸ்புக் அனுச்சு. ஃபேஸ்புக்கில் அன்னன்னைக்கு போட்டு உடனே பகிர் பண்ணி, காரணம் பிளாக்ல எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு தெரியல, இதை நான் கொண்டு போய் கடவிரிச்சிடலாம். ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிச்சாங்க. ஃபேஸ்புக் ரொம்ப நீளமா இருக்கு, நேரம் இல்லை. ஐயா சொன்னார்ல, திரையில இருந்து குடும்பத்துக்குள்ள டிவி ஆகி டிவில இருந்து கையில ஸ்கிரீன் அனுச்சுக்கிற மாதிரி பிளாக் ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக்ல இருந்து சுருங்கி ட்விட்டர் ஆயிடுச்சு. 160 எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத, அதுக்கு மேல நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்க பரபரப்பு இருக்கு. இந்த உலகத்தின் முதல்ல 1330 ட்வீட் எழுதுனவன் திருவள்ளுவர் தான். 1.25 அடியில நம்ம ரொம்ப லேட்டா வந்திருக்கோம். வள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடி வந்துட்டான். இவங்க இவ்வளவுதான் தாங்குவாங்க, இவ்வளவுதான் படிப்பாங்க, அதுக்கு மேல இவங்களுக்கு நேரம் இருக்காது, அதனால அதை சுருக்கிடுவோம்னு. அதனால வள்ளுவன் தொடர்ந்து இருப்பான். இன்னும் அடுத்து ஒரு வடிவம் வந்து அந்த வடிவம் வள்ளுவன் எடுப்பான். அப்படி எடுத்ததான் அவனுடைய பெரிய வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். திருக்குறளை வந்து இன்னமும் படிப்பதற்கான வழி என்ன? படிக்க வேண்டிய அவசியம் தானே, எல்லாரையும் படிக்க வைக்கணும்ல. படிக்க வைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க எல்லோரும் வீட்டில் முதல்ல ஒரு திருக்குறள் வாங்குங்க. பல வீடுகளில் கிடையாது. அது வந்து யாராவது கல்யாணத்துக்கு போனப்ப யாராவது கொடுத்ததா இருக்கும், கொடுத்ததுக்கு அங்கே இன்னொருத்தர் கொடுத்துட்டு வந்துடும். நம்ம 2 விஷயம் பண்ணா வள்ளுவர் வந்து சேர்ந்துருவாரு. ஒன்று, வங்காளிகளின் வீட்டு எல்லார் வீட்டிலையும் ரவீந்திரநாத் தாகூர் இருப்பார்னு சொல்லுவாங்க. ஒரு படமா புத்தகமா இல்லாட்டா கூட நம்ம தமிழருடைய வீட்டில் அரண் அமைப்பு போல படமாவது முதல்ல வள்ளுவரை வாங்கி மாட்டுவோம். ஒரே ஒரு திருக்குறளாவது வாங்கி வைங்க. என்னைக்காவது ஒரு புள்ள அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்க கூடும். யார் படிப்பான்னு தெரியாது. படிக்கிற சூழல் இருக்குல்ல, அதை ஏற்படுத்துவதுதான் ரொம்ப முக்கியம். யாருமே படின்னு சொன்னா படிக்க முடியாது. பல பேர் வந்து எங்கிட்ட வந்து நான் ஏதோ ரொம்ப படிச்சேன்னு நினைச்சுக்கிட்டு, எப்படி வந்து இந்த அரண் குழுவினர் வந்து வள்ளுவரை பத்தி பேச என்னை கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி நான் ஏதோ ரொம்ப படிக்கிறேன்னு நினைச்சு எங்கிட்ட படிக்கிற முக்கியமான புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேம்பாங்க. நான் மனசுல நினைச்சுக்குவேன், முக்கியமான புத்தகம்னு சொன்னா படிக்கவே மாட்டானே. காரணம், நான் கடைக்கு போறேன், கடைக்கு போனோன்னே கடைக்காரன் வந்து இது ரொம்ப முக்கியமான புத்தகம் எடுத்து கொடுத்தா நான் வாங்கவே மாட்டேன். நான் என்ன நம்புவேன்னா, முக்கியமான புத்தகம் என்னை வந்து அடைஞ்சிரும் நான் நம்புவேன், வாங்கவே மாட்டேன் முக்கியமான புத்தகத்தை. அது காலம் தாழ்த்தி வாங்கிக்கலாம் நினைப்பேன். ஆனா நான் எப்படி படிக்க ஆரம்பிச்சேன், படிக்கிற எல்லோரும் எப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப சாதாரண ஒரு புத்தகத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு சாதாரண தோன்ற புத்தகம். நான் ராஜேந்திர குமார்லாம் ஆரம்பிச்சேன், நான் ராஜேஷ்குமார்லாம் ஆரம்பிச்சேன், நான் தமிழ்வாணன்லாம் ஆரம்பிச்சேன். ஆனா ராஜேஷ்குமார் விட்டு நான் கடந்து வந்துட்டேன். ஆனா ராஜேஷ்குமார் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. மாதம் ஒரு புத்தகம் எழுதுற ஒரே ஒரு ஆள் அவர் தான் எழுதிக்கிட்டே இருக்காரு. எந்த கடைக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட்ல தமிழ்நாட்டில் நீங்க எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னாலும் ராஜேஷ்குமார் புது நாவல் வாங்க முடியும். அப்ப அது ஒருத்தன் படிக்க உருவாக்கிட்டே இருக்கான். அதே போல ஏன் நான் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது, வீட்டுல புத்தகமா இருந்துச்சு. ஒருவேளை மருது சார் வீட்டுல நான் பிறந்திருந்தேன்னா வெறும் படமா இருந்துச்சுன்னா நான் படம் வரைஞ்சிருப்பேன், சுத்தி சுத்தி இருக்கும். ஏன்னா ஒருத்தர் படம் பார்த்துட்டு ராத்திரி எல்லாம் உட்காந்து செவரெல்லாம் படம் வரைவாருன்னா எவ்வளவு பெரிய வரம் அந்த வீட்டுல இருக்குது. ஒரு இசையமைப்பாளர் வீட்டுல பிறந்திருந்தேன்னா வெறும் பாட்டு தான் கிடந்திருக்கும், ஒரு பாட்டு போட அதுக்கு பழகிருப்போம். புத்தகம் கிடந்துச்சு, புத்தகம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு ஒரே வழி, குறைஞ்சபட்சம் ஒரு அலமாரியாவது புத்தகம் வாங்கி வைங்க. அது புள்ள படிக்கலாம் வேண்டாம், அது பார்வையில படட்டும். பார்வையில பட்டா என்னைக்காவது அந்த புள்ள தன்னால் அதை எடுக்கும், எடுத்தா படிக்கும், படிச்சா அப்புறம் புத்தகம் அந்த புள்ளைய விடாது.
அந்த புள்ள விட வேண்டியதில்லை, புத்தகம் விடாது. அதில் குறிப்பா வள்ளுவர் விடவே மாட்டாரு. இன்னும் நேரம் கருதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், இதை நான் புதுசா வந்து வள்ளுவர் எங்கள் தோழர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாங்கிறதுனால ஒரே ஒரு குறள் தோழர்கள்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். உழவர் கைமடங்கின்னு ஒரு குறள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். உழவன் ஒருத்தன் வந்து கை மடங்கி படுத்துட்டான்னா விளைவதுவும் விட்டேம் என்பார்க்கும், அதாவது துறவு நிலையில் இருக்கவனுக்கு கூட வாழ்வு இல்லை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. உழவினார் கைமடங்கின்னு எல்லாரும் வந்து இதுவரையும் எல்லாரும் என்ன சொல்லிக்கான உழவினார் கைமடங்கிங்கிறத உழுகிற உழவன் கை மடக்கி தூங்கிட்டான்னா வேலை செய்யாம போயிட்டான்னா சொல்லிக்காங்க. அது வந்து இந்த கை மடங்கின்னு இல்லை, வள்ளுவர் வந்து கை முடங்கின்னு கூட எழுதியிருக்கலாம். முடங்கின் இலக்கணப்படி சரிதான். அது வந்து உழவனார் கை மடங்கின்னு என்ன அர்த்தம்னா, உழவு செஞ்சுக்கிட்டே இருக்கான்டா, அவனை போட்டு துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அவன் கை மடங்கின்னா உயர்ந்துட்டான்னா நீ எல்லாம் என்ன ஆவங்கிறதா அர்த்தம். உழவினார் கை மடங்கின் யாரு துறவு ஒண்ணுமே இல்லப்பா எனக்குன்னு இருக்கான் பாருவன், எனக்கு எதுவுமே ஆசை இல்லை, அவனே தடுமாறிடுவான். அப்ப நீ நான் என்ன ஆகும்? அதனால அவனை கை மடங்கிடாம பாத்துக்க, அவன் நல்ல விதமா வச்சுக்கிறாரு. இதை போல எந்த பக்கம் தொட்டாலும் ஒரு புதிய பொருள் தர்றதுனால திருக்குறள் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும், நமக்கு எனக்கு பிடித்தது போல. அதை போலவே அவரு பாரதி சொன்னது போல அப்படியெல்லாம் வள்ளுவரை கொண்டு போய் சேர்க்கணுமே பதட்டத்திலே இருக்காதீங்க. வள்ளுவர் வந்து சேர்ந்துட்டாரு, ரொம்ப நாள் இருப்பாரு வெவ்வேறு வடிவத்துல. நன்றி, வணக்கம். சிவகுமார் காணாம போயிட்டோம்னா திருடனா கைதியா உடனே படிப்பாங்களே, அது ஒரு கிக் வேணுக்காக இவர் தான் சிவகுமார்னு அது ஒரு நேக்குது அப்படின்னா. ஒப்பி மட்டும்தான் என்னோட இது. அந்த பனியன் 3 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கோட்டு வந்து பால் மாசலாமணின்னு ஒருத்தன் ஓசியில் கொடுத்தது. பேண்ட் இன்னொரு பையன் இருந்தது, ஷூ இன்னொருத்தது. தெரியுமா உங்களுக்கு? போயா வேலையை பார்த்து அட கிறுக்கு பையில ரேட் ஏற்றினார். சினிமா எங்கள் அம்மா 150 படத்துக்கு தான் 1 லட்ச ரூபா கொடுத்தா, அது நான் கேட்கல, அவங்களா கொடுத்துட்டாங்க. மோகன்லாம் 3 லட்ச ரூபாய்க்கு போயிட்டார். இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க திட்டீங்கன்னா, இப்போ கேட்குறீங்களா? அதுக்காக தான் என்னட்டா கொள்றே, ஐயோ பசங்களுக்கு கொள்றாங்க, நீ வேற கொள்றான்னு கேட்பீங்கல்ல, அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம வச்சு. இப்போ லவ் பண்ணும்போது கெஸ்ட் இப்போ எழுதுவோம் இல்லை, அப்புறம் இல்லாட்ட இப்போ என்ன தான் பண்ண முடியும்? அதாவது இல்லாத லெவல் டெவலப் பண்ணி விட்டுருவோம், இருக்கிற லெவல் பிரித்து விட்டுருவோம். அதுதான் நம்ம தொழில். உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்கய்யா, வாழ்த்திட்டு போங்கய்யா, போங்கய்யா, நல்லா இருக்கு போல, அவ்வளோ வாழ்த்திட்டு போங்கய்யா, அவ்வளோ. லவ் மேட்ச் பண்ணால் பைத்தியம் ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ அரேஞ்ச் மேட்ச் காத்தால பண்ண சாயங்காலம் டைவர்ஸ் கேட்குறாங்க. அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிகளா.